ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன பொழுது என்ன தவறு நடந்ததோ அதே தவறு இப்போ விஜய்க்கு நடக்குது. ஆளுநருக்கு மெயில் அனுப்பப்பட்டது, தப்பும் தவறுமாக எழுத்து பிழையோடு ஒரு மெயில் அனுப்பப்பட்டது. ஐ மீட் ஃபார் யூ இப்படி ஆரம்பித்த அந்த மெயில், இது ஆளுநர் மாளிகை பார்த்து விட்டு ஆரம்பமே தப்பாக இருக்கே, யாரை கேட்டு நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான நாட்களை குறித்தீர்கள்? மெஜாரிட்டியே இல்லையே. காங்கிரஸ் வந்திருக்கு, இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். யார் இந்த அனுமதியை கொடுத்தீர்கள்? அதை உடனடியாக வாபஸ் வாங்க, கடுமையான உத்தரவு. சபரீசன் என்ன மிரட்டுறாங்க, என்ன செய்வது? இத்தனை நாள் வரை டெல்லிக்கு கப்பம் செலுத்திய சபரீஷா டெல்லி உதவி கேட்குறாரு. என்ன விஜய் ஆதவ ஒரிஜினல் 2 பேரும் திகார் ஜெயிலில் போட்டுருவாங்க, என்னுடைய சொத்துக்களெல்லாம் பறிமுதல் செய்யப்படும், ஊழல் சொத்தெல்லாம். இப்படி டெல்லிக்கு உதவி கேட்ட பிறகு என்ன செய்யலாம்? நான் எங்கள் கட்சி அப்படியே அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து வைக்கிறேன், விஜய் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது. யார் சொல்கிறான்? சபரீசன். செல்வி பெங்களூர்லேருந்து வந்துருச்சு, தமிழரசு, செல்வி, கனிமொழி, அழகிரியும் கனிமொழியும் வீட்டுக்கு வரல, துரைமுருகன், டிஆர் பாலு, அத்தனை பேர் யாரை இறக்கி விட்டாங்க? செல்வியும் தமிழரசு. துர்கா குடுமையை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கலை. யார்? செல்வி. பல வேதனைகளை சோதனைகளை சந்தித்த இயக்கம் இந்த திமுக. இதை முழுமையாக அதிமுகவை முதலமைச்சராக்குவதற்காக கருணாநிதி இந்த கட்சியை கண்டுபிடிச்சார். 7.5 எழுத்து. தமிழரசு ஒரு பக்கம், செல்வி ஒரு பக்கம், துர்காவும் சபரீசனும் பதிலே சொல்ல முடியும். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். 2 பெரிய திராவிட கட்சிகளின் தயவோடு கூட்டணி ஆட்சியாக இருக்கட்டும், 2 பேரும் மாறி மாறி ஆட்சிங்கிறத தான் தொடர்ந்து தமிழக வரலாறு பார்த்தது. நான் வளர்ந்துலேருந்து அப்படி தான் பார்த்தேன். முதல் முறையாக முதல் தேர்தலிலேயே அடித்து துவைத்து அப்படியே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு சீட் நம்பர்ஸை வாங்கினார். ஒரு பெரிய பிரளயமே இங்கே நடந்து முடிந்துச்சு. ஒரு வகையாக முதல்வராகிறார் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர். எப்படி பார்க்குறீங்க நடந்த கலவரங்கள், இந்த கலையபரத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? குதிரை பேர நடக்குதா, மாறப்போகிறதா, பாஜக தலையிடா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. ஒருமனதாக பாஜக உள்ளே என்ட்ரி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்திற்காக நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தர்றோம் அப்படின்னு சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாருமே சொல்லிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? என்னைக்கு முதல்வர் பதவியேற்பு விழா, என்ன நடக்குது? இல்லை, இதெல்லாம் புரோட்டோக்கால் சாதாரணமாக நடக்கும். இது ஒரு பெரிய ஆனால் மாறுச்சு, செய்தியெல்லாம் மாறுச்சு. எடப்பாடி வரப்போறாரு, அமித்ஷா உடையவர், இப்படி நிறைய செய்திகள் உலா வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த பதவியேற்பு நடக்கிறது? என்ன நடந்தது? இந்த இறுதி நிமிடங்கள்லாம் என்ன அந்த பேச்சுவார்த்தைகள் முரண்பட்டுச்சு? ஏன் அதிமுக எம்எல்ஏக்கள் அடைத்து வைத்தார்கள்? நிறைய ஸ்டாலின் அவர்களுமே திமுக எம்எல்ஏ இருந்து எமர்ஜென்சி பவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு செய்திகள் வந்ததில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்குறேன். அதாவது இது 4ஆம் தேதியிலிருந்து இந்த கதையை ஆரம்பிக்கும். 5ஆம் தேதி ஆளுநருக்கு நீங்கள் மெயில் அனுப்புகிறாங்க, ஆதவ் தரப்புலேருந்து, விஜய் தரப்புலேருந்து. அந்த மெயில் அப்படி அனுப்புவது மிகப்பெரிய தவறு. காரணம் இவர்கள் நீங்கள் சசிகலாட்ட நடந்த அதே தவறு விஜய் நடந்துட்டுருக்கு. இப்போ 91 ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன பொழுது என்ன தவறு நடந்ததோ அதே தவறு இப்போ விஜய்க்கு நடக்குது. ஆளுநருக்கு மெயில் அனுப்பப்பட்டது, தப்பும் தவறுமாக எழுத்து பிழையோடு ஒரு மெயில் அனுப்பப்பட்டது. ஐ மீட் ஃபார் யூ இப்படி ஆரம்பித்த அந்த மெயில், இது ஆளுநர் மாளிகை பார்த்து விட்டு ஆரம்பமே தப்பாக இருக்கே, உடனே விஜய் சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. விஜய் போகிறார். அப்படி போகிற பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதனை பார்க்க போகிற பொழுது நீங்கள் காப்பி சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, இதெல்லாம் சாதாரண நடைமுறை. ஆனால் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனுடைய அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஒரு சால்வை இல்லை, ஒரு பூங்கொத்து இல்லை, அடிப்படை தவறு அங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் 2 கோடி பேர் முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டிருக்கான். கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 23ஆம் தேதி
22 நைட்டு 23 பகல் அந்த பஸ்ஸெல்லாம் நிறுத்தலைன்னா உளவுத்துறை சொல்லி திமுக சதி செய்தது. திமுக இன்னும் 10 சீட் குறைஞ்சிருக்கும், அண்ணாதிமுக இன்னும் 10 சீட் குறைஞ்சிருக்கும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் திமுகவுடைய விதி அங்கு உறுதி செய்யப்பட்டது. அப்போ இவ்வளவு மக்கள் எதிர்பார்ப்பு நடந்து ஆளுநரை பார்க்க போகிற பொழுது ஒரு சால்வை கூட இல்லை. இதுதான் நீங்கள் விசாரித்தேன், இதை புஷ்ஷியும் ஆதவும் தான் முடிவு பண்ணாங்க. செங்கோட்டையனை ஆனால் வா போலாவான்னு கையோடு கூட்டிகிட்டு போனாங்க. சினிமாத்தனம் தான், அவ்வளவு சினிமாத்தனம் தான். செங்கோட்டையனு கூட தெரியாது இல்லை, செங்கோட்டையனை போகும்போது கடைசியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. புத்தகமாவது கொடுத்தா எந்த ஒரு மரியாதை நிமித்தமாகவும் அங்கே இல்லை. இது செங்கோட்டையனா இல்லை விஜயா இல்லை புஷ்ஷியா இல்லை அந்த ஜிம்பாயா எல்லாம் மந்திரியாக போகிறாங்க. அப்போது இதெல்லாம் சசிகலா காலத்தில் இதே தவறு நடக்கும். அப்போ போய் பார்த்தாச்சு. பார்த்த பிறகு ஆளுநர் கேட்குறார், சரி உங்களோட பெரும்பான்மை நிரூபிக்க முடியும், நீங்கள் 2 நாள் உங்களுக்கு அவகாசம் தர்றேன், நீங்கள் பெரும்பான்மை நிரூபிச்சிருங்க, பதவி ஏற்றுங்க, நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன். முடிஞ்சு வந்தாச்சு. வந்த பிறகு நீங்கள் செங்கோட்டையன் தான் திருநாவுக்கரசு, காங்கிரஸ் முன்னாள் தலைவருக்கு திருநாவுக்கரசு மூலம் ராகுலை தொடர்பு கொள்கிறார்கள். தொடர்பு கொள்ளுகிற பொழுது ராகுல், நான் 29 வரை உங்களோட கூட்டணி தொடரும். ராகுல் கேட்குறாரு, இந்த கூட்டணி தற்காலிக கூட்டணியா இல்லை நிரந்தர கூட்டணியா? எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி. யார் சொல்கிறா? நீங்கள் விஜயும் ஆதவும் சொல்கிறாங்க. இதை பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே செய்தியை சொல்கிறார். காங்கிரஸ் தலைவர்கள் கிரீஷ் சோடங்கர் உட்பட அத்தனை பேருக்கு இந்த செய்தி சொல்லுது. உடனடியாக அமித்ஷாவுடைய கவனத்துக்கு இது போகுது. அப்போ அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, இந்த இளைஞனை சிபிஐ மூலம் பாதுகாத்தோம், பக்குவப்படுத்தினோம், அரசியல் படுத்தினோம், ஏன் நமக்கு தேவைப்படுவார் இந்த இளைஞன். ஆனால் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டு தண்ணி காட்டிட்டாரு. உடனடியாக ஆளுநரை தொடர்பு கொள்ள சொல்கிறாங்க. ஆளுநரை தொடர்பு கொண்ட அமித்ஷா தரப்பு உள்துறை, யாரை கேட்டு நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான நாட்களை குறித்தீர்கள்? இன்னும் மெஜாரிட்டியே இல்லையே, காங்கிரஸ் வந்திருக்கு, இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். யார் இந்த அனுமதியை கொடுத்தீர்கள்? அதை உடனடியாக வாபஸ் வாங்குங்கள். கடுமையான உத்தரவு. இந்த உத்தரவு வந்த பிறகு விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் ஆளுநருக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய தேவை வரும். உடனடியாக ஆளுநர் டிஜிபி கூப்பிடுறாரு. யாரை கேட்டு முதலமைச்சர் கான்வாயை பூரா அங்கே அனுப்பிச்சிங்க? பப்ளிக் செக்ரட்டரி கூப்பிட்டு இந்த பந்தல் எல்லாத்தையும். இதுதான் நடந்து முடிந்த பிறகு தான் விஜய்க்கு அதிர்ச்சி. அரசியல் என்ன, டெல்லி நம்ம மீது கோபம், இப்படி பல விஷயங்கள். ஆனால் டெல்லி விஜய் அவர்கள் மீது தாக்குதலை தொடுக்கிறாங்க, அரசியல் ரீதியாக சட்டப்படி என்னெல்லாம் முடக்கிறாங்கன்னு வந்தோன்னே இங்கிருந்து வரக்கூடிய குரல் திமுகவிலிருந்து வருகிறது, அவருடைய கூட்டணி கட்சியிலேருந்து வருது, பலரும் வருது. ஆனால் தொடர்ந்து தாவேகா தரப்பு அமைதி காக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நேராக கேரளா போகிறாங்க. கேரளா காங்கிரஸ் ஆட்சி வரப்போகுது. அங்கே முஸ்லீம் லீக் தலைவர்களை தொடர்பு கொள்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு 2 முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வைக்கணும். 1. 2வது, ராகுல் தொடர்பு கொண்டு நீங்கள் சிபிஐ சிபிஎம் திருமா 3 பேர்கிட்ட பேசுங்க. எந்த அடிப்படையில் போகிறாங்கன்னா, மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித், ராகுல் இந்த ஆட்சி நீங்கள் தான் காப்பாற்றணும், உங்களுக்கு நாங்கள் பெரிய உதவியாக இருப்போம். மல்லிகார்ஜுன கார்கே மூலம் திருமாட்ட பேசப்படுகிறது. ஒரு தலித் புரட்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஒரு பொது தொகுதியில் 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க.
இது திமுக ஆட்சியில் நடக்கலை, அதிமுக ஆட்சியில் இதுகால் வரை நடக்கலை. இதை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது. யார் சொல்கிறா? மல்லிகார்ஜுன் கார்கே திருமாட்ட சொல்கிறார். அந்த பொது தொகுதியில் ஒரு தலித் நின்று வெற்றி பெறுங்கிறது ஒரு அரசியலில் ஒரு புதிய மாற்றமா இருக்கு. அந்த மாற்றம் திராவிட இயக்கத்தை தடுத்து வச்சிருக்கு. அதை தாவேக்கா செய்யறாங்க போது இதை அனுமதிங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒன்று. அதே போல் சிபிஎம் பேபி அவர் கேரளாக்காரரு, அகில இந்திய சிபிஎம் கட்சியுடைய தலைவர், அவருக்கு தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொள்ள எங்களுக்கு ஆதரிங்க, எங்களை பிஜேபி அழுத்தம் கொடுக்குறான், பிஜேபி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறான், பிஜேபி எங்களை கடுமையான ஆட்சிக்கு இடையூறு. அதே போல் சிபிஐ டி ராஜான்னு ஒரு தேசிய செயலாளர் இருக்கார், திருப்பத்தூர்கார், அவருக்கும் தொடர்பு கொள்கிறாங்க. சரி, எங்களுடைய மையக்குழு மாநில குழு எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். இப்படி நிற்கிது. இதற்கு நடுவில் செங்கோட்டை என்ன பண்ணுறாரு? சாதாரணமாக எடப்பாடியை சந்தித்திருந்தால் எடப்பாடி ஆதரவு கொடுத்துருப்பார், வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருப்பார். செங்கோட்டையன் இந்த எடப்பாடியை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். எடப்பாடியை பழி வாங்கணும், நம்மகிட்ட ஆட்சி வந்துருச்சு, அதிகாரம் வந்து விட்டது. இந்த டாக்ஸி டிரைவர் யார்? டாக்ஸி டிரைவருக்கே உண்டான அறிவு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எடப்பாடி கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் லைனுக்கு போகிறார். உங்களுக்கு பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர், இபி கான்ட்ராக்டர், டாஸ்மார்க் எல்லாம் தர்றேன், நீங்கள் என் கூட வந்துருங்க, நான் தான் பிடபிள்யூ ஹைவேஸ் அமைச்சர். இந்த செய்தி அப்படியே எடப்பாடிக்கு போகுது. அவங்க கட்சிக்கார டைப் பண்ணி கொடுப்பான்ல. போன பிறகு எடப்பாடி கவர்னர்கிட்ட சொல்கிறாரு, அமித்ஷாட்ட சொல்கிறாரு, சரி எல்லாத்தையும் கொண்டு போய் பதுக்கி வைங்க எங்கே? பாண்டிச்சேரியில். அதுக்கு பிறகு நடக்குது. அப்போது தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய வார் வந்துருச்சு. யார் வாரை உருவாக்கினது? யார்? செங்கோட்டை பழைய டாக்ஸி டிரைவர். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து ஒரு தரப்பு எம்எல்ஏக்களை வாங்கிடலாம்னு நினச்சிருக்கிறார். அதில் தான் கோபமாயிருக்கார் எடப்பாடி. அதனால் டெல்லி தலைமை கோபமாயிருக்கு. செங்கோட்டையன் செய்த இந்த இழிவான செயலால் எடப்பாடி கோபமாயிட்டார். இப்போ செங்கோட்டையன் அதிமுக இருக்க எம்எல்ஏவை பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு நினச்சாரு. அது எடப்பாடி காதுக்கு போயிருது. அதில் கோபமுட்டுறது டெல்லி வரைக்கும் கோபமாயிருச்சு. இதுதான் நடந்த இந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணம். இப்போ ஒரு வழியாக இப்போ ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் ப்ரொஜெக்டாக இருக்குது. பெருவாரியான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. விஜய் முதல்வராக ஆகணும் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, இல்லை மாற்றுக்கிறது. அதை தடுப்பது டெல்லி தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இங்கு வராமல் திமுக மீண்டும் தடுக்கிறது, அதிமுக சேர்ந்து கூட்டணி வைக்க போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. என்ன காரணம்? அதாவது இதற்கு நடுவில் நம்ம ஆதவ அர்ஜுனா அவர் நான் துணை முதலமைச்சர், சபரீசனை பழிவாங்கியே தீர்வு. ஏன்னா சபரீசனுடைய பழைய நண்பர், கூட்டாளி. சபரீசன் இவரை எம்பி ஆக்குவதற்கே பல தடைகள், பிசிகா வரை தடை. கள்ளக்குறிச்சியில் சீட்டை வாங்கியணும்னு ட்ரை பண்ணார், கடைசி வரை எல்லா தடையே யார்? சபரீசனுடைய வழக்குகளை தோண்டி எடுத்து சபரீசனுக்கு ஒரு பல லட்சம் கோடி அவருடைய நிறுவனம் ஏமாற்றி இருக்கு, G2. இதெல்லாம் தோண்டி தட்டி தூக்கி வாழ்நாள் முழுவதும் சிறை. யாரு? சபரீசன் தரப்பு ஆடி போச்சு. 1 மணி நேரம் விஜய் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, 1/2 மணி நேரம் சபரீஷா ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, சிறை. துர்கா ஆடி போயிட்டார். துர்கா அவருடைய மகள் சபரீச மனைவி செந்தாமரை குடும்பமே கலகலத்து போச்சு. மாப்பிள்ளை ஜெயிலியா. அப்போது என்ன செய்வதுன்னு அடுத்த யோசனை. இந்த யோசனை டெல்லி சோர்ஸுக்கு தட்டி விடுறார். யார்? சபரீசன். என்ன மிரட்டுறாங்க, என்ன செய்வது? இத்தனை நாள் வரை டெல்லிக்கு கப்பம் செலுத்திய சபரீஷா டெல்லி உதவி கேட்குறாரு. என்ன விஜய் ஆதவ அர்ஜுனா 2 பேரும் திகார் ஜெயிலில் போட்டுருவாங்க. என்னுடைய சொத்துக்களெல்லாம் பறிமுதல் செய்யப்படும், ஊழல் சொத்தெல்லாம். இப்படி டெல்லிக்கு உதவி கேட்ட பிறகு என்ன செய்யலாம்? நான் எங்கள் கட்சியை அப்படியே அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வைக்கிறேன், விஜய் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. யார் சொல்கிறான்? சபரீசன் சொன்னால் மகள்
மாமியார் மாமனார் மைத்துனர் எல்லாம் நல்ல யோசனை. ஏன்னா யாருக்குமே அரசியல் தெரியாது, திருட தெரியும், கொள்ளையடிக்க தெரியும், எலான் மாஸ்கோடு பார்ட்னர் சேர தெரியும். இப்படி சொன்ன பிறகு அமித்ஷா ரஜினிக்கு தொடர்பு கொண்டு ரஜினியை களத்தில் இறக்கி ஸ்டாலினை சந்திச்சாரா? சந்தித்து டெல்லியுடைய விருப்பம், நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுங்க, வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, எடப்பாடி முதலமைச்சராகட்டும். ஸோ அதுதான் எல்லாரும் சொன்னது. 2 நாள் பொறுத்துருங்க, நல்ல செய்தி வருது. எடப்பாடி ஸ்டாலின் 10 நாள் எந்த எம்எல்ஏ பூரா சென்னை விட்டு போகக்கூடாது, இங்கேயே இருக்கு. பாண்டிச்சேரியில் அத்தனை பேரும் பத்திரமா இருக்கு. இதுதான் இந்த 2-3 நாள் நடந்த ப்ராசஸ். சரி, அந்த ப்ராசஸ் ஏன் எண்ட் ஆச்சு? கரெக்ட், அருமையான கேள்வி. இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய தரகர்கள், புரோக்கர்கள், எனக்கு அதுக்கு மேலே வார்த்தையை எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லலை. மக்கள்கிட்ட நீங்கள் பெரிய இந்த சுனாமியை அடித்தது மீடியா மேலே பல பத்திரிக்கையாளர்கள் போலி முகங்களை பிரித்து எடுக்கணும். எந்த செய்தி மக்களுக்கு போய் சேரதில்லை. திமுக எதை சொல்லுதோ, எதை வாந்தி எடுக்குதோ அதுதான் செய்தி. எனக்கு தெரிஞ்சு பாஜக பார்ப்பனர்கள் பல பேரை பத்திரிகையாளரை உருவாக்கி விட்டுருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, செல்வி பெங்களூர்லேருந்து வந்துருச்சு. தமிழரசு, செல்வி, கனிமொழி, அழகிரியும் கனிமொழியும் வீட்டுக்கு வரல. துரைமுருகன், டிஆர் பாலு, அத்தனை பேர் யாரை இறக்கி விட்டாங்க? செல்வியும் தமிழரசு. துர்கா குடுமையை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கலை. யாரு? செல்வி. இந்த கட்சி வளர்வதற்கு நான் சின்ன குழந்தையிலிருந்து பார்க்குறேன், நீ பார்க்கல, உன் மருமகன் பார்க்கல. பல தியாகங்களை அதிமுகவால் சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஜெயலலிதாவால் சிறைக்கு அனுப்பப்பட்டார். பல வேதனைகளை சோதனைகளை சந்தித்த இயக்கம் இந்த திமுக. இதை முழுமையாக அதிமுகவை முதலமைச்சராக்குவதற்காக கருணாநிதி இந்த கட்சியை கண்டுபிடிச்சார். 7.5 எழுத்து. தமிழரசு ஒரு பக்கம், செல்வி ஒரு பக்கம், துர்காவும் சபரீஷனும் பதிலே சொல்ல முடியும். இந்த ப்ராசஸ் தயாராகிடுச்சு, அப்போ டைப் பண்ணியாச்சு. இதில் சிபிஎம் மறுக்கிறான். திருமாவை கூப்பிட்டு ஸ்டாலின் நான் இப்படி ப்ராசஸ் பண்ணிட்டேன், ஆதரவு கொடுத்தே ஆகணுங்கிறார். கம்யூனிஸ்டுக்கு சிரிச்சிட்டு வெளியே வர்றான், திரும்ப வெளியே போய் வெளியே வந்தார். பார்த்தீங்களா படத்தெல்லாம்? இதுதான் முடிவு. மிதுன் கிளம்பி போய் இரவு 3 நாளுக்கு முன்பு ஸ்டாலின் வீட்டில் விருந்து சாப்பிட்றாரு. பூரியும் கட்லட்டும் சாப்பிட்றாரு. சபரீஷனும் உதயநிதி கிளம்பி எடப்பாடி வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்றாங்க. 2 குடும்பமும் ஒன்றாயிருச்சு. செல்வி, தமிழரசும், கனிமொழி, அழகிரி, இந்த குடும்பம் பூரா துர்காவை உலுக்கி எடுத்துருச்சு. இந்த பொம்மை முதல்வர் இப்படியாவது விஜய் வராமல் தடுக்கணும். மாப்பிள்ளை சொல்லிட்டார், மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுவார், மாப்பிள்ளை சிறைக்கு போயிடுவார், கழிதங்கி போயிடுவார். ஆதவர்ஜுனா பழி வாங்கியே தீருவான். ஏன்னா ஆதவர்ஜுனாவை விசிகாவில் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சபரீஷன் லாபி பண்ணி அவனை ஆதவர்ஜுனாவை கெடுத்தார்கள். அதுக்கெல்லாம் பழி வாங்கியே தீருவான். செங்கோட்டைக்கு அதிகாரம் வந்த பிறகு எடப்பாடி பழி வாங்குறாரு, எம்எல்ஏ பூரா கடத்துறாரு. இந்த ப்ராசஸ் தான் 2 நாளாக நடந்தது. சரி, இப்போ அது ஒரு வழியாக எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ இதனால தான் அந்த பேச்சுவார்த்தை வேணான்னு சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. பிறகு திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுல எந்த அவசியமும் இல்லை. பட் ஆனால் வெளியிலேருந்து ஆதரவுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ அவங்க சொல்கிற வார்த்தைகள் மிக முக்கியம். பவர் ஷேரிங் தனியாக தர்றாங்க. இப்போ துணை முதல்வர் பதவி கேட்டு டிமாண்ட் பண்ணலாம், நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்கலாம், என்ன முக்கியமான அமைச்சர் துறையை கேட்டாலும் தரும் இடத்தில் தாவேக்கா இருக்கிறது, வேறு வழி இல்லை, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த தருணத்தில் திமுக கூட்டணியில் தொடருவோம், வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு இந்த கூட்டணி கட்சிகள் சொல்லியிருக்காங்க. எங்களோட கூட்டணி கொள்கை கூட்டணி, நாங்கள் அப்படி தான் இருக்க போகிறோம். மத்திய அரசை, அதாவது ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அந்த மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம், நாங்கள் அங்கே தான் இருக்குன்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்கள் ஆதரவு தர்றோம் வெளியில் இருந்து அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சு? ஏன்னா காங்கிரஸ் டேரெக்டாக போயிட்டாங்க, இவங்க மட்டும் வெளியில் இருந்துன்னா என்ன புரிஞ்சுக்கிறது? ஊழல் செஞ்சால் அது எங்களை கட்டுப்படுத்தாது. நீங்கள் பிடிபிடியில் ஊழல் பண்ணுவீங்க, ஹைவேஸில் ஊழல் பண்ணுவீங்க, எல்லாம் ஊழல் பண்ணுவீங்க. கடைசியாக
இந்த கம்யூனிஸ்டுகளும் சிறுத்தைகளும் இணைந்து இந்த ஊழல் நடந்திருக்குன்னு எங்களுக்கு மக்கள் எங்களை தூற்றுவார்கள். அதனால் எங்களுக்கு மந்திரி வேணாம், நீங்கள் நாளைக்கு தவறு செஞ்சாலும் நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல அப்படிங்கிற இதுதான் காரணம். மேபி அவங்க இந்த திராவிட கட்சிகள் வந்து புதுசா வர ஒரு ஆட்சியை வரவேற்க நினைத்தாலும் அது அங்கேயும் தவறு நடக்குங்கிறதுனால வெளியில இருந்து ஆதரவு தெரியும் நினைக்கிறாங்களோ. அதுதான் இப்போ செங்கோட்டை இருக்க, செங்கோட்டைன்னு ஊழல்வாதி தான். 2 வருஷம் ஜெயிலில் இருந்தவர், 2 வருஷம் சிறையில் இருந்தவர், பல கோடி ரூபாய் ஊழல் வழக்கு நிலுவையில் இருந்து அவருக்கு பிஏ இருந்தவனா இன்னைக்கு இப்போ 10,000 கோடி வச்சிருக்கான். சரி, இப்போ ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. விஜய் அவர்கள் முதல்வராக பதவி எடுக்கிறார், ஆளுநரை சந்திக்கிறாரு. இப்போ எல்லாமே முடிவுக்கு வருது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய திருப்பம் எல்லாமே வைத்துக்கொள்ளலாம். டெல்லி என்ன செய்கிறது? டெல்லியோடைய போக்கு எப்படி இருக்கும் இதுக்கப்புறம்? டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி இதில் தலையிடாது, ஆனால் கண்காணித்து கொண்டே இருக்கும். தலையிடாதுன்னா ஃப்ரீடமாக விட்டுருவாங்க. ஃப்ரீடம் விட்டுருவாங்க. ஃப்ரீடமாக விடுறதுல நோக்கம் இருக்குல்ல. ஃப்ரீடம் என்ன ஏன் விடுறாங்கன்னா, இவர்களை எதிர்காலத்தில் நமக்கு கட்டுப்பட்டால் திமுக மாதிரி விட்டுடலாம். இப்போ திமுக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆன பிறகு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அமித்ஷா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதிமுகவும் போயிடுச்சு, திமுகவும் போயிடுச்சு. நம்ம அதான் இப்போ நம்ம அந்த தாவேகா காங்கிரஸ் தனியாக அந்த பேசுவோம் ஐயா. இப்போ இந்த விஷயத்தில் வர இதான் எனக்கு ஏன் கேட்குறேன்னா, இன்னைக்கு டெல்லியை பகைத்து கொண்டு காங்கிரஸ், அதாவது இப்போ நீங்கள் தாவேகா வந்து அலைன்ஸ் வச்சு ஆட்சியை பிடிக்கிறது பிரச்சனை கிடையாது. காங்கிரஸை சேர்த்துருக்காங்கல்ல, பாஜகவோட முதன்மை இலக்கு காங்கிரஸை ஒழிக்கணும், அவங்கள அனைத்து ஸ்டேட்டுகள்லேருந்து அப்புறப்படுத்தணும்னு தான் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸ் பலமாகுது. இப்போ இன்னைக்கு விஜய் அவருடைய அலை பெரிதளவில் வீசுது. 29 நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40 ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் பொழுது, உள்ளாட்சி தேர்தல்களில் பல சீட்டுகளை வாங்கலாம், பல வாரியங்களை வாங்கலாங்க, இந்த ஒரு நினைப்பெல்லாம் இருக்குல்ல காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் கட்டமையில பலப்படுத்தலாம் நினைக்கிறாங்கல்ல, இந்த பலப்படுவதை டெல்லி விரும்புமா? கண்டிப்பாக விரும்பும். அப்போ தாவேகாவுக்கு என்ன மாதிரி குடைச்சலை தருவாங்க? நீங்கள் ஊழல் பண்ணால் கண்டிப்பாக இப்போ இப்போ ஒரு 30% ஐஏஎஸ் அதிகாரிகள் திமுக விசுவாசி. திமுக எல்லாம் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு திமுக மந்திரிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரிகள் யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க? திமுக தான் இருப்பாங்க. அதிமுக 30% அதிமுக அதிகாரிகள், மீதி 30% மேலே. இதுதான் மீதி 10% தான் இப்போ இருக்கு. இப்போ இதை தாண்டி அப்போ எல்லாருமே கண்கொத்தி பாம்பாக 3 தரப்புல இருந்து பார்க்க போறாங்க. எப்போ சிக்குவாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க. கதை முடிஞ்சுது. கதம். இப்போ இதுக்கப்புறம் தமிழ்நாடு மீண்டும் பல ரைடுகளை பார்க்க வேண்டிய காலம். ஆமாம், நீங்கள் விஜயோட இமேஜ் எப்படி இவ்வளோ பில்டப் ஆச்சோ, அதே போல் நீங்கள் ஆதவர்ஜுனா சமூக வலைதளத்தை இன்ஸ்டாகிராம் வச்சு இப்படி வளர்ந்தாரோ, விஜயை வளர்த்தினாரோ, அதே வேலையை யார் பண்ணுவான்? திமுக செய்யும். முதல்ல திமுகவை விஜய் வாய்ஸ் ஆஃப் காமன் செஞ்சது. இப்போ திமுக பெரிய கட்டமைப்பை வச்சுருக்கு. சன் டிவி, கலைஞர் டிவி, இப்படிலாம் பெரிய நெட்வொர்க் இருக்குது. இதில் 8 கால செய்தி. எங்காவது மாட்டினால் புஷியோ கிஷியோ யார் மாட்டினாலும் திமுகவே செயற்கையாக உருவாக்கும். 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட், ரோடே போடலை, பில் எடுத்து கொடு. நீங்கள் திமுக எப்படி செய்யும் நான் சொல்கிறேன். 600 கோடி ரூபாய் லஞ்சத்தை திமுகவை சேர்ந்த சன் தொலைக்காட்சி நிறுவன முரசொலி மாறனுடைய புத்திரர்கள் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் சொந்த தாத்தாவுக்கு, தாத்தா பொண்டாட்டிக்கு 600 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அதில் உருவானதான் கலைஞர் டிவி. அதையும் வாங்கி கொண்டு அந்த அமைச்சரை, அவங்க கேட்ட அமைச்சர் எது, தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் பதவி யாருக்கு வாங்கி கொடுக்குறாங்க? ராஜாவுக்கு. கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேரும் இப்போ ஆதவர்ஜனை பழி வாங்குறதை போல, செங்கோட்டை பழி வாங்குவதை போல பழி வாங்கியே தீருவேன். அந்த துறையில் நடந்த ஊழலை பூரா கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. அத்தனையும் ஆவணமாக்கப்பட்டது. 5 கோடி ரூபாய் செலவு. 5 கோடி ரூபாய் செலவு செய்து ஆசீர்வாதம் ஆச்சாரி, இப்போ அவர் தான் ராஜாவுடைய பழைய பிஏ, இப்போ எங்கே இருக்காரு? பாஜகவில் இன்ஃபார்மராக மாறிட்டார். அத்தனை கோப்புகளும் 5 கோடி ரூபாய் செலவு செய்து அத்தனை கோப்புகளையும் கொண்டு முதல்ல
யார்கிட்ட கொடுத்தாங்க? சிபிஐயில் கொடுத்தாங்க. இன்னொரு பிரதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு காப்பி, பாஜகவில் ஒரு காப்பி, சுப்பிரமணிய சாமிகிட்ட ஒரு காப்பி. முடிஞ்சது கதை. கதம் கதம் கதம். களி தின்னுட்டு இருந்தார் ராஜா. கனிமொழி சோளக்களி தின்னுது. இப்போ வரலாற்று நிகழ்வுல தனக்கு கிடைக்காத ஒண்ணு மத்தர் கிடைக்கும் பொழுது பழி வாங்குற உணர்வுல எந்த அளவுக்கு போவாங்க அரசியல்ல, ஒரு உதாரணம். இப்ப அப்படித்தான் அதிகாரிகளை தன்வசப்படுத்தி பாஜகவும் செய்யும், திமுகவும் செய்யும் பொழுது தாவேகாவுக்கு இந்த வகையில எல்லாம் நெருக்கடி வரும். எப்படி சமாளிக்க? இப்ப நேர்மையான ஆட்சியாக இருந்தா சந்தோஷம், மகிழ்ச்சி, மக்கள்கிட்ட அவங்க போய் எக்ஸ்போஸ் ஆக முடியாது. தவறு நடந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுற இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல வலை சிக்க பின்னி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றீங்க. நம்ம பொறுத்து வந்து பார்ப்போங்க இப்போ என்ன நடக்கிறது. இப்போ யாரெல்லாம் அமைச்சர் ஆகிறாங்க, ஏன்னா இவங்க யாருமே இப்போ பவர் ஷேரிங் வேணான்னு சொல்லிட்டாங்க. இது எத்தனை நாட்கள் இப்போ இந்த ஆட்சியை தான் இப்போ இறுதி அந்த சார்ந்த ஒரு கேள்வி. 6 மாதம் நாங்கள் அமைதியாக விட்டுருவோம். நடந்துட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்ந்து நடக்கணும். குறிப்பாக உங்களால் 2500 தர முடியாது, 1000 ரூபாயாவது தொடரணும். ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பாங்க. காலை உணவு திட்டம் அந்த குழந்தைங்களுக்கு அது கிடைக்கணும், கை வச்சிடாதீங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்டடாக சொல்கிறாங்க. அண்டு நடக்கலைனாலும் இந்த 6 மாதத்துக்கு பிறகு கேள்விகள் பயங்கரமாக இருக்குங்கிறாங்க. இதோடைய நிலைமை என்ன 6 மாதத்துக்கு பிறகு அப்படின்னு அழுத்துவதற்கான காரணம் என்ன? 6 மாதம் எங்கள் மேலே எதுவும் வழக்கு போட்டுறாதீங்க. 6 மாதம் எங்களுடைய வழக்கெல்லாம் தோண்டி எடுத்துடாதீங்க. 6 மாதம் உங்கள் ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீங்கள் எங்கள் மேலே வழக்கு போட்டுறாதீங்க. நிறைய பில்லெல்லாம் பாஸ் ஆக வேண்டியிருக்கு. பல ஆயிரம் கோடி. ஏவா வேலுக்கு அட்வான்ஸ். மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். மொத்த காசே எங்களுக்கு கொடுத்துருங்க. மீண்டும் நாங்கள் தான் திமுக ஜென்ராம் இன்றாம் யாருக்கு பாருங்க, ஜென்ராம் இன்றாம் நாங்கள் தான் திமுக சிபி செந்தில் ஜீவ சகாப்தன் எல்லாம் திமுக. இப்போ திமுக பாஜகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க தயாராகிடுச்சு. இதில் முஸ்லீம் சேர்த்துக்குச்சு. இவ்வளவு ஆட்சி அதிகாரம் கொள்ளையடிப்பதற்கு ராஜபக்சே குடும்பத்தை துரத்தி அடித்ததை போல இந்த கருணாநிதி குடும்பம் துரத்தி அடிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. அதுதான் இவ்வளவு பெரிய எழுச்சி. அரசியலே தெரியாத, ஆளுமையே தெரியாத, அதிகாரமே தெரியாத ஒரு இளைஞனை, ஒரு சினிமா நடிகனை 2 வருஷத்தில் 75 வருஷம் வரலாறை முடித்து வைத்த தமிழ் மக்கள் எவ்வளவு கோபமாக இருந்திருப்பான். அதான் நீங்கள் அவருக்கு அரசியல் தெரியுதா தெரியலையா, நல்லது பண்ணுவார கேட்டால் அதெல்லாம் அடுத்து. உங்கள் மீது மக்கள் இவ்வளோ கோபம் இருக்காங்கிறத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க. பொறுத்து வந்து பார்ப்பையா, நல்லாட்சி கொடுத்தால் நிச்சயம் மகிழ்ச்சி தான். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.